ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் கார முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? ரெசிபி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக குயிக்காக சொல்லியிருப்பேன். புதுசாக முறுக்கு சொல்கிறீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தீபாவளி ஸ்பெஷல் கார முறுக்குக்கு வந்து மெயின்னு பார்த்தீங்கன்னா மாவு மிக்சிங் தான். இந்த மாவு மிக்சிங்க்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராம் பொட்டுக்கலையை வந்து அரைச்சி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கார முறுக்குக்காக 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவு எள்ளு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டால்டா ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சுக்கோங்க. இதுக்கு பதம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாகவும் இருக்கக்கூடாது. லூஸாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளால் புளிய முடியாது. நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அச்சில் வந்து ஆட் பண்ணி புளிஞ்சு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன அச்சு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து மாவு அதில் வச்சு லைட்டாக புளிஞ்சு பார்க்கலாம். நல்லா ஃப்ரீயாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பாத்திர கடையில் தான் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயும் வந்துருச்சு. உங்கள் சைடில் எதுவும் சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக அதில் முறுக்கு சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் முறுக்கு புளியறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஜல்லி கரண்டிலே தான் வந்து நம்ம முறுக்கு புளிஞ்சு எண்ணெய் சட்டியில் போட்டு எடுப்போம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு வினர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முறுக்கு வந்து நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு வந்து ரொம்ப கருக விட்றதிங்க. கருகுனா முறுக்கு நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாக எடுத்தாலும் முறுக்கு வந்து கருக்குன்னு இருக்கும். நல்லா மீடியமாக வச்சு எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் புதுசாக முறுக்கு சுடுறேன் அப்படின்னு பேசியிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து முறுக்கோட ரெசிபி, கார முறுக்கோட ரெசிபி தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் ஒரு 2 ஐட்டம் போட்டிருப்பேன். இது மாதிரி முறுக்குலேயே வந்து இன்னொரு வெரைட்டி போட்டிருக்கேன். அது வந்து தேங்காய் பால் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து கார முறுக்கு, 2 முறுக்கு போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முறுக்கு வந்து புளிஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். மாவு வந்து எப்படி பதமாக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த மாதிரி தான் பதமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாவு பிசையிறப்பே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எப்பயுமே முறுக்கு சுடுறப்ப எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் வந்து ரொம்ப கலர் மாறல பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.